திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றும் விவகாரம் 4வது நாளாக அரசியல் தளத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியுடன் ஒப்பிட்டு அரசியல் தலைவர்கள் மத்தியில் காரச்சார விவாதம் எழுந்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தமிழ்நாட்டில் பற்று எரியும் சூழலில் 4வது நாடாக அணையாமல் அரசியல் தளத்திலும் அதிர்வுகளை உருவாக்கியது. கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்தில் வழக்கத்திற்கு மாறாக மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரணையில் உள்ள நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினமான நேற்றும் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு பொதுமக்கள் செல்ல 4வது நாளாக தடை நீடித்தது. அப்பகுதியில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கூடுதலாக 500 காவலர்கள் குவிக்கப்பட்டனர். நாடாளுமன்றம் வரை இந்த விவகாரம் எதிரொலித்த நிலையில் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியுடன் ஒப்பிட்டு பாஜக மீது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டினார். பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இது இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இதற்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அயோத்தியை போல தமிழ்நாடு மாறுவது தவறில்லை என்றார். அயோத்தி இங்கிலாந்துலயும் ஐரோப்பாலும் இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. அயோத்தி மாதிரி வரதில்ல தப்பதில்லை. எந்த இஸ்லாமியர்களும் ஒரு தீர்ப்பு அங்க எதிராக ஒருத்தர் கூட சொல்லல. இதுல மத கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. எந்த அயோத்தியை போல தமிழ்நாடு மாற வேண்டும் என நயினார் நாகேந்திரனுக்கு கேள்வி எழுப்பியுள்ள கனிமொழி, கடந்த தேர்தலில் RSS பாஜகவை படுதோல்வி அடைய செய்து மக்கள் தூக்கி எறிந்த பைசாபாத் தொகுதியில் உள்ள அயோத்தியை போலவா என வினவியுள்ளார். அப்படித்தான் தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் பதிலடி கொடுத்தார். இதனிடையே தமிழ்நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்த முடியாது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். வடக்கிலே இது போன்ற விரும்பத்தகாத சூழல்களை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது போல் தமிழகத்தில் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்கின்ற சூழலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் திமுக அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டுகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார். நீதி அரசர்களையே நாம் அச்சுறுத்துகிற வலிமையும் அச்சுறுத்துகிற அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் எப்போது எங்கே நமக்கு தோன்றியது என்கிற கவலையும் மதுரையை பற்றி கொண்டிருக்கிறது. மறுபுறம் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக சந்தேகிக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது? திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க? ஏன்னா உங்களோட ஆமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. அங்க பூரி ஜெகநாதர் எடுத்தீங்க, அங்க ஐயப்பன் எடுத்து பார்த்தீங்க, இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க. அங்க அகிலேஷ் அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டான். இந்த சூழலில் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை தணிந்து அமைதி நிலவ வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் ஒருமித்த எண்ணமாக உள்ளது.